இன்றைக்கு காலையில் ஒரு 7:45 மணியளவில் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒரு நபர் ஒருத்தர் அழைத்து வரப்படுறார். இலங்கையினுடைய சிஐடியினர், போலீஸார், எஸ்டிஎஃப் இவர்களால் கடுமையான பாதுகாப்போட ஒரு நபர் ஒருத்தர் ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் உடல் முகம் எல்லாமே மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு நபர் ஒருத்தர் அழைத்து வரப்படுறார். யார் இந்த நபர், இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, ஒரு சந்தேகத்திற்கிடமான முறையில் வளமையாக ஒரு சந்தேக நபரை அழைத்து வரும்போது முகம் எல்லாமே மறைச்சு தான் ஒருத்தரை கொண்டு வருவார்கள். ஆனால் இவர் கொண்டு வரப்பட்ட விதம் எப்படி இருந்தேன்னு சொன்னால், அவர் உடல் முழுவதும் அவருடைய உடல் மறைக்கப்பட்ட விதம் எப்படி இருந்தேன்னு சொன்னால், இந்த நாங்கள் சமைக்கும்போது இந்த சிக்கன் சமைக்கும்போது ஃபுல்லாகவே ஒரு அலுமினிய பேப்பரால் சுற்றி சமைப்பு தானே, அந்த மாதிரியான ஒரு உடையில தான் ஒரு முழுமையாக வித்தியாசமான இதுவரைக்கும் இப்படி ஒரு நபர் கொண்டு வரப்படாத மாதிரி தான் ஒரு நபர் ஒருத்தர் கொண்டு வரப்பட்டிருந்தார். யார் இவர்? இப்போ ரீசெண்டாக இலங்கைக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான கொலையோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர். அதே மாதிரி இலங்கையினுடைய அதிகமான கொலைகள், போதைப்பொருள் தொடர்பான பெரிய பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறார். ஸோ யார் இந்த நபர், இவர் தொடர்பான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில இன்னும் ஒரு 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது, அதையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரைகாலன். அதே நேரத்தில் தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு யாராவது தான் புதுசாக வந்து பார்த்து கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக என்னுடைய அப்டேட்ஸாக பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கேரளாவில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்புறம் ஃப்ளோரை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மட்டும் வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் நாட்டில் இல்லை. என்னடா சொல்கிற என்று கேட்டிங்கன்னு சொன்னால், வியட்நாமினுடைய ஜனாதிபதி லுவாங் குவோங் அதனுடைய உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் நேற்று வியட்நாமுக்கு போயிருக்கிறார். இன்றைக்கு முற்பகல் வந்து வியட்நாமை போய் சென்றடைஞ்சிருக்கிறார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமா, 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதினு சொன்னால் 2 நாள் தான் சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை நேற்றே போயிட்டார். இன்றைக்கு 4ஆம் தேதி, நாளைக்கு 5ஆம் தேதி, நாளை மறுதினம் 6ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் வியட்நாமில் அவர் இருப்பார் என்று சொல்லப்படுது. உத்தியோகபூர்வமான விஜயம் 6ஆம் தேதி நடக்க போகிற வெசாக் கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி அங்கே பங்கேற்க போகிறார். அங்கே ஒரு முக்கியமான உரையும் ஆற்ற போகிறார்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் அவரோட போயிருக்கிறார். இன்னும் ஒரு சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் அந்த 2 நாட்டினுடைய தலைவர்களுடைய சந்திப்பில் கைச்சாத்திடப்படும் சொல்லியும் ஒரு விடயம், உத்தியோகபூர்வமான விடயம் வந்து இப்போ சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இது வந்து இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துக்கான ஒரு காரணமாக சொல்லப்படுற விடயம் என்னென்னு சொன்னால், வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு ஆரம்பிக்கப்பட்டு 55 வருடங்கள் பூர்த்தியாகுது. அதையும் பிரதிபலிக்கிற விதமாக தான் ஜனாதிபதியினுடைய வியட்நாமுக்கான பயணம் வந்து அமைஞ்சிருக்கிறதா ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் மே மாதம் 4ஆம் தேதி காலையில் ஒரு 7:45 மணியளவில் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒரு நபர் ஒருத்தர் அழைத்து வரப்படுறார். மிகப்பெரிய பாதுகாப்புகளினுடைய மத்தியில் இலங்கையினுடைய எஸ்டிஎஃப் அங்கே இருக்கிறார்கள், போலீஸார் அங்கே இருக்கிறார்கள், சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அங்கே இருக்கிறார்கள். பெரிய பாதுகாப்பின் மத்தியில் ஒரு முகம் உடல் எல்லாமே முழுவதுமாக மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு நபர் ஒருத்தர் அழைத்து வரப்படுறார். யார் இந்த நபர்னு சொன்னால், இலங்கைக்குள்ள பெரிய அளவில் பேசப்பட்ட லொக்கு பற்றி என்று சொல்லப்படுற பாதாள உலகக்குழுவினுடைய ஒரு முக்கியமான செயற்பாட்டாளர் என்று சொல்கிறத விட இந்த பாதாள உலகக்குழுவினுடைய அதிகமான செயற்பாடுகளை திட்டமிட்டு நடத்தின ஒரு நபர், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய திட்டமிட்டு நடத்தின ஒரு முக்கியமான நபராக இந்த லொக்கு பற்றி என்று சொல்லப்படுற இவரோட உண்மையான பேர் என்று சொன்னால் ஒரு நீளமான பேர், அதாவது லந்துவ ஹண்டி சுஜீவ ருவான் குமார டி சில்வா என்ற இந்த லொக்குப்பட்டி. இந்த லொக்குப்பட்டி என்று சொல்கிறது வந்து அவருடைய ஒரு பட்ட பேராக சொல்லப்படுது. அவருடைய உண்மையான பேர் வந்து இந்த பேர் தான். ஸோ இவர் வந்து துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுறார். இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேரடியாக அங்கே போய் இவரை வந்து தனியார் விமானத்தில் இவரை இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர் எப்போ கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால், இவர் ரீசெண்டாக யூரோப்பில் பெலாரஸில் வச்சு பெலாரஸியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸால் தான் இன்டர்போலால் ரெட் லிஸ்ட் பண்ணப்பட்ட நபர். இவர் இன்டர்போலால் தேடப்பட்டு வந்த ஒரு நபர்ன்றபடியாக பெலாரஸில் வச்சு தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களினுடைய அடிப்படையில் துபாயில் கொண்டு போய் வைக்கப்பட்டு துபாயிலிருந்து தான் இப்போ இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்.
இப்போ ரீசெண்டாக இலங்கைக்குள்ள அதிகமான இந்த பாதாள உலக குழுவோட தொடர்புடைய நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து திரும்பவும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஒரு 11வது நபராக இருக்கலாம். அந்த அழைத்து வரப்படக்கூடிய நபர்களுக்குள்ள 11வது 12வது நபராக இவரும் கொண்டு வரப்படுகிறார். இன்னும் தொடர்ச்சியான அடுத்தடுத்த கைதிகளும் அடுத்தடுத்த நபர்களும் நாட்டுக்குள்ளே கொண்டு வருவார்கள்னு சொல்லப்படுது. ஓகே, இவர் எப்படிப்பட்ட குற்ற செயல்களோட தொடர்புடைய நபராக சொல்லப்படுறாருன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள இப்போ ரீசெண்டாக கிளப் வசந்தன்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருந்தது. பெரிய அளவில் நாடு முழுவதுமே பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த கிளப் வசந்த என்ற அந்த நபர் சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு பின்னால் திட்டமிட்ட நபராக இந்த லொக்கபெட்டின்னு சொல்லப்படுற இந்த நபர் தான் சொல்லப்படுறார். அந்த சம்பவத்தினுடைய பிரதானமான சந்தேக நபராக இந்த லொக்கபெட்டி தான் சொல்லப்படுறார். அதை விட அது சாதாரணமாக ஒரு கொலை தான், ஒரு பெரிய ஒரு பிரமுகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை தான். அந்த மாதிரி இன்னும் அதிகமான திட்டமிட்ட கொலைகள், அதே மாதிரி போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் உட்பட அனைத்து விதமான பெரிய அளவிலான குற்றங்களையும் ஈடுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக தான் இந்த லொக்கபெட்டின்னு சொல்லப்படுற இந்த நபர் கருதப்படுறார். அவர் தான் இப்போ இலங்கையினுடைய சிஐடியினர் இலங்கைக்கு அழைந்து வந்திருக்கிறார்கள். இப்போ இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர்கிட்ட இவரை பற்றி கேட்ட இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இவர் இப்போ நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய அதிகமான நீதிமன்றங்களால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபராகவும் சொல்லப்படுறார். அதனால இவர்கிட்ட அதிகமான விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நீண்ட காலம் தடுத்து வைத்து இவர் விசாரிக்கப்படுவார்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. இப்ப இருக்கக்கூடிய நாட்களில் இலங்கைக்குள்ள இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகள், சட்டவிரோதமான செயற்பாடுகள், துப்பாக்கி சூடுகள், இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு நபர் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுறது ஒரு முக்கியமான விசாரணையினுடைய ஒரு அடுத்த கட்டமாக தான் இருக்கலாம்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகுக்காக அவர் மறைச்சு கொண்டு வரப்பட்டார், அப்படி முகம் மறைச்சு கொண்டு வரப்பட்டார்னு கேட்டால் அதுதான் எனக்கும் தெரியலை. இந்த லொக்கபெட்டின்னு சொல்லி நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இவருடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், அதுவும் இவரான்றது சரியாக தெரியலை. ஆனால் இவர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட செய்தித்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புகைப்படம் மட்டும்தான் இவனுடைய படமாக அங்கே போடப்பட்டிருக்குது. அதை தாண்டி இவர் எப்படி இருப்பார், இப்போ எப்படி இருக்கிறார்ன்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவ்வளவுக்கு முழுதாக மறைக்கப்பட்டு தான். வழமையாக இந்த மாதிரி இலங்கையினுடைய பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் யாராவது குற்றவாளிகளை கொண்டு வரும்போது ஒரு பெட்ஷீட் போட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு துணியை போட்டு தான் மூடி கொண்டு வரதான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இவர் மட்டும்தான் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு ஆடையோட இவ்வளவுக்கு மறைக்கப்பட்டு இவ்வளவு பாதுகாப்பின் மத்தியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது அவர் எவ்வளவுக்கு ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருப்பார்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஏற்கனவே இலங்கையினுடைய நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து ஒரு முக்கியமான குற்றவாளி கொல்லப்பட்ட சம்பவம், அவர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் உண்மைகள் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்ற காரணம் கூட இருக்குது. அதனால இவர் பிடிபட்டுட்டார், இவர் உண்மைகளை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இவர் மேலேயும் ஒருவேளை தாக்குதல் நடத்தப்படலாம்ன்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இவ்வளோ பாதுகாப்பாக இந்த நபர் கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்கள் இலங்கையினுடைய ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கின ஒரு நேர்காணலில் நிறைய முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அதில் 2 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். இலங்கைக்குள்ள அந்த பல்கலைக்கழக மாணவனினுடைய தற்கொலை, அதாவது ராகிங், பகடிவதை என்ற பெயரில் ஒரு மாணவன் ஏனைய மாணவர்களால் பகடிவதைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மாணவன் தற்கொலை செய்து உயிரிழந்து போயிருந்தார். அந்த தற்கொலை தொடர்பாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த ராகிங் தொடர்பாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு உண்மையிலேயே சரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், இந்த பகடிவதைன்றது வெறும் அந்த பகடிவதை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விடயம் மட்டும் கிடையாது, இது ஒரு குற்ற செயல். அவர் சொன்ன விதம் உண்மையிலேயே சரியாக இருந்தது. ஏன்னு சொன்னால், இது கலாச்சார ரீதியாக பல்கலைக்கழகங்களில் உருவாகி வந்ததில்லை. அவரும் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவன் தான். கலாச்சார ரீதியாக உருவாகி வந்த ஒரு விடயம் கிடையாது, இது காலாவதியான ஒரு விடயம். இது ஒரு பழைய விடயம். திரும்ப திரும்ப இந்த ராகிங்ன்றத ஒரு கொடூரமான மாணவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு குற்ற செயலாக தான் கருதப்படும்னு சொல்லி ஒரு விடயத்தை ஆணித்தனமாக சொல்லியிருந்தார். இதை நாங்கள் மன்னிக்கவே முடியாது, இது தண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான். இது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டிய விடயம்னு சொல்லி, இனிமேல் யாராவது பல்கலைக்கழக மாணவர்கள் ராகிங் செய்கிறதுக்கு
கூடாத அளவுக்கு ஒரு விடயத்தை வந்து ஜனாதிபதியே சொல்லியிருக்கார். இதுதான் நாங்கள் அங்கே ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய யூனிவர்சிட்டி மாணவர்கள் கூட பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தைரியமாக இருங்க, ரேகிங்ன்றது ஒரு குற்ற செயல்னு சொல்லி ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறார். இப்போ பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கூட இந்த ரேகிங் செய்யக்கூடிய இவர்களுக்கு, இந்த ரேகிங் தொடர்பாக வரக்கூடிய முறைப்பாடுகளுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் தனிப்பட்ட நபர்களை இதுக்காகவே பணியமர்த்தி இந்த இந்த ரேகிங் தொடர்பாக அந்த முறைப்பாடுகளை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இனிமேல் ஒரு மிக கடுமையான நடவடிக்கைகள் இந்த பகுதிவாதி தொடர்பாக எடுக்கப்படும் சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான அரச தகவல்கள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமும் கூட. ஏனெண்டா எந்த ஒரு விஷயமும் எதுக்குமே இல்லை இருக்குது, அதை எல்லை தாண்டி போகும்போது அது விபரீதமாக மாறுமா இருந்தால் அந்த விபரீத நடவடிக்கைகளுக்கு காரணமானவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும்ன்றது தான் ஒரு நீதியான ஒரு விடயம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன், இந்த லொக்கபேட்ரின்னு சொல்லப்படுற இந்த பாதாள உளவுக்குழு தொடர்பான ஒரு விடயம் தான். இலங்கையினுடைய ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த T56 ரக துப்பாக்கிகள் 73 துப்பாக்கிகள் இராணுவ முகாம்களிலிருந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லி, அதில் 38 துப்பாக்கிகள் ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்குது. ஒரு சிலரால் வந்து முன்வந்து அவர்களே அதை ஒப்படைச்சிருக்கிறார்கள். மீதமாக இருக்கிற 35 துப்பாக்கிகள் இப்போ வரைக்குமே மீட்கப்படலைன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து கவலையாகவும், அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்புன்றது ஒரு பக்கமாக இருக்கட்டும், தேசிய பாதுகாப்புன்றது அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை. ஆனால் பொது பாதுகாப்புன்றது, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொது பாதுகாப்புன்றது எப்போவுமே ஒரு கவலைக்குரிய கேள்விக்குரிய நிலைமையில தான் இப்போ இருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பாதாள உலக குழுக்கள், இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கப்படியா பொது பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குரிய நிலைமையில தான் இப்போ இருக்கிறதா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். T56 என்னும்போது அது வந்து AK-47 மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிள். அது பயங்கர டேஞ்சரான ஒரு ஆயுதம். அது வந்து ஒரே இராணுவ முகாமில் இருந்து, இது வந்து வேறு வேறு இராணுவ முகாம்களில் இருந்தும் போகலை, ஒரே ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருந்து மட்டுமே இந்த 73 துப்பாக்கிகளும் காணாமல் போய் அதில் இப்போ 35 துப்பாக்கிகள் இன்னும் வெளியில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இது முழுமையாக அழிக்கப்படணும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னென்னு சொன்னால், இந்த இது வந்து T56 இந்த ரைஃபிளே எத்தனை இருக்குன்னு சொன்னால் பிஸ்டல் எத்தனை இருக்குன்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்க. வெளியில் இந்த கை துப்பாக்கி இருக்குது தானே, அந்த பிஸ்டல் வந்து எத்தனை பேர்கிட்ட எத்தனை ஆயிரம் துப்பாக்கிகள் இருக்கும்னு சொல்லி கணக்கிட முடியாத அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகனான யோஷித ராஜபக்சர்கிட்ட இருந்து 7 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருந்தது. அதை வந்து வேடிக்கையாக சொல்லியிருந்தார். அப்படின்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்கிட்ட 7 துப்பாக்கிகள் இருந்தது, அவர் என்ன வேட்டைக்காக போனார், வேட்டைக்கு அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தார். ஸோ இது வந்து முழுமையாக ஒழிக்கப்படும், கட்டாயமாக நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான நடவடிக்கைகளாக தான் இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலகக்குழுவினுடைய தலைவர்கள் எல்லாம் திரும்ப நாட்டுக்குள் அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொது பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொன்னால் இந்த பாதாள உலகக்குழுக்கள் ஒழிக்கப்படணும்ன்றதான் ஜனாதிபதியினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நடந்தால் நீங்கள் தாராளமாக இருக்காமல் சொல்லலாம். தொடர்ச்சி அப்டேட்ஸ் வரும்போது அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.